பால் தான் செய்ய போகிறேங்க. எங்கள் ஊர்ல எல்லாம் ஆடி ஒன்று அப்படின்னாலே எல்லாரும் வந்து கோவில் குளத்துக்கு போகிறது உண்டுங்க. வீட்லையுமே நம்ம சாமி கும்பிட்றது வழக்கம். அதுவும் எங்கள் அம்மா வீட்டு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஈஸ்வரன் கோயிலுக்கு போவாங்க, அப்புறம் அம்மன் கோவிலுக்கு போவாங்க. ஏன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு போனால் அங்கேயே எல்லா சாமியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சின்ன வயசுல ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி தான் ஆடி ஒன்றை கொண்டாடுறது வழக்கம். நிறைய ஊர்களில் வந்து தேங்காய் சுடுவாங்க, அப்புறம் வந்து செட்டிநாட்டிலாம் ஆடி கும்மாயம் இந்த மாதிரி செய்வாங்க. நிறைய பேர் ஆடி பாலும் செய்வாங்க. இதெல்லாம் இது பழக்கம் இல்லை அப்படின்னா கூட தேங்காய் பால் காய்ச்சறது அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம் தானேங்க. அதனால இன்னைக்கு ஆடி ஒன்று அன்னைக்கு நம்மளுமே தேங்காய் பால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தேங்காய் பால் எப்படி செய்யறது பார்க்கலாங்க. விசேஷ நாட்கள் அப்படின்னாலே நம்ம வந்து காவி கட்டி கோலம் போடுறது வழக்கம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஆடி ஒன்று, அதுவும் ஆடி வெள்ளி. அதனால நானும் இன்னைக்கு சின்னதாக ஒரு காவி கோலம் தான் போட்டேன். வாங்க இப்போ அதையும் பார்த்துட்டு வந்துட்டு வீடியோ ஆரம்பிச்சிடலாம். சமீப நாட்களில் எனக்கு கொஞ்சம் கால் வலி அப்படிங்கிறதால கோலம் போடுறத குறைச்சிட்டேன். இருந்தாலும் ஆடி ஒன்று வெள்ளிக்கிழமை, அதனால் சரி நம்மளே போடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு காவி கோலம் போட்டேங்க. என்னங்க இது நல்லா இருக்கா? எனக்கு எப்பயுமே வந்து அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் வரைவேன். அந்த மாதிரி தான் ஸ்டார் போட்டு இந்த மாதிரி சுற்றிலும் தாமரை போட்டு ஒரு காவி கோலம் போட்டேங்க. சைட்லேயும் 2 பக்கமுமே வந்து பார்டர் கட்டுற மாதிரி லைன் போட்டுட்டேன். ஆடிப்பால் செய்கிறதுக்கு பெரிய தேங்காயை ஒன்று உடச்சிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வெல்லம் வந்து நம்ம 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா 1 கப் கூட சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவாக கூட எடுத்துக்கலாம். நம்ம பச்சரிசியை ஊற வச்சு கூட அரைச்சி நம்ம தேங்காய் பால் கொதிக்கும் போது ஊற்றிக்கலாங்க. கூடவே முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு தேவையான நெய் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ இந்த துருவன தேங்காயை முதல் பால் 2ஆம் பால்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஆடிப்பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாங்க. நம்ம ஆடிப்பால் செய்யும்போது ஏலக்காய் தூள் வேணாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா தேங்காய் அரைக்கும்போது நம்ம ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படின்னா பால் நல்லா கிடைக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது தேங்காய் ஏலக்காய் சேர்த்து அரைச்சி முதல் பால் 2ஆம் பால் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து வச்சுருந்த அரிசி மாவையும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெல்லத்தை கரையை வச்சு வடிகட்டிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த வெல்லம் கரைஞ்சா போதுங்க, பாகு பதம்லாம் வர வேண்டியதில்லை. வெல்லத்தில் கல் தூசியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டிடுறோம், அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதை வடிகட்டிக்க போகிறேன். அப்புறம் இந்த ஆடி ஒன்று என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து ஆடி வெள்ளி அன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. எந்த பாத்திரத்தில் செய்கிறனோ இந்த பாத்திரத்திலேயே நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். வடிகட்டின வெல்லத்தை அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணியோட நம்ம 2ஆம் பால் கலந்துடலாம். இப்போ இதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு கலவையை சேர்த்துடலாம். அரிசி மாவு சாதாரணமாக கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவாகவும் இருக்கலாங்க, இடியாப்ப மாவாகவும் இருக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஆடிப்பால் ரொம்ப சிம்பிளாக காய்ச்சிடலாங்க. தேங்காய் துருவுறது, தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் வேலையே. இது 2 வேலையை முடிச்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ 2ஆம் பாலும் அரிசி மாவு கலவையும் இதில் ஊற்றிருக்கேன். அதுவும் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு நெய் காய்ச்சிட்டு இருக்கேங்க. இப்போ 2ஆம் பாலும் அரிசி மாவு கலவையும் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஆனாலும் எனக்கு என்னவோ கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்ச இந்த கலவையும் சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் அரிசி மாவு கரைச்சி விட்டுருக்கேன் இல்லைங்களா? இது மறுபடியும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முதல் பால் சேர்த்துடலாங்க. முதல் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாங்க, ஜஸ்ட் 1 நிமிஷம் இருந்தால் போதுமானது. முதல் பால் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஓரமெல்லாம் உங்களுக்கு கொதிக்கிற மாதிரி தெரியும். அப்படியே சுருண்டு வந்து சென்டர்லேயும் பொங்குற மாதிரி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஆடிப்பால் ரெடி. இப்போ முந்திரி திராட்சை வறுத்து போட வேண்டியது தான். நல்ல முருங்கை இலை போட்டு நல்ல கமகமாக வாசத்தோட ஜம்முன்னு நெய் ரெடியாக இருக்குங்க.
இப்போ இந்த நெய் விட்டு தான் நம்ம முந்திரி திராட்சை வறுக்க போகிறோம். இப்போது நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாங்க. அப்புறம் இந்த பாத்திரத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேங்க. இந்த பாத்திரம் வந்து பித்தளை பாத்திரம் தான், உள்ள ஈயம் பூசினதுங்க. அதனால் இந்த மாதிரி ஈயம் பூசின பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். ஆடி ஒன்று நல்ல அமர்க்கலமான தேங்காய் பால் ரெடிங்க. இப்போ முதல் பால் எங்கள் வீட்டு அம்மனுக்கு. இப்போ வீட்டில் சாமிக்கு எல்லாமே பூ போட்டு விளக்கேற்றி எல்லாமே பண்ணிட்டேங்க. இந்த பிரசாதத்தை கொண்டு போய் அம்மனுக்கு வச்சுட்டு வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிடும்போது மனசில் ஒரு நிறைவு கிடைக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆடி 1ஆம் தேதி எங்கள் வீட்டு அம்மாவுக்கு தேங்காய் பால் ரெடி. வீட்டில் விளக்கு எரிஞ்சாலே வீட்டுக்கே ஒரு கலை வந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ பிரசாதமும் கொண்டு வந்து இங்கே வச்சாச்சுங்க. இப்போது எங்கள் வீட்டு அம்மனையும் பார்த்தீங்க இல்லைங்களா, அப்படியே ஜொலிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா. இப்போ நானும் உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணி காட்டிடுறேங்க. தேங்காய் பால் மணத்தோட அந்த வெள்ளம் சேர்றதுனால ஏலக்காய் வாசத்தோட ரொம்ப அருமையாக இருக்குங்க ஆடிப்பால். ஆடிப்பால் ஆடி 1ஆம் தேதி மட்டும் இல்லை, நம்ம எப்போனாலும் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா? எங்கள் ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் இப்போ சூடாக இருக்கும்போதே கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்புறம் இந்த ஆடி மாதத்துக்கு வெள்ளிக்கிழமை நைவேத்தியத்துக்கு நிறைய பிரசாதங்கள்லாம் வந்து என்னுடைய சரசு சமையல் சேனலில் கடந்த வருடங்கள்லாம் நான் கொடுத்துருக்கிற ரெசிபிஸ் நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் அதை எல்லாமே பாருங்கள். இந்த ஆடிப்பால் வீடியோ எடுக்கிற அன்றைக்கே நான் கொடுத்துடணும், ஆடி 1 அன்றைக்கே கொடுத்துடணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் காலையிலேருந்து வேலை சரியாக இருக்குங்க. இப்போ எல்லாமே பண்ணி வச்சுட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேங்க. எங்கள் கரூர் மாரியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இப்போ நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது மணி 2:45 ஆயிடுச்சுங்க. எனக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வேணும். அதனால சரி சாயங்காலமாக எடிட் பண்ணி நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் இப்போ சாப்பிட உட்காந்துட்டேங்க. இந்த நெய் வேக வச்சு இல்லைங்களா, அந்த நெய் வேக வச்சதில் முருங்கை இலை போட்டு தான் வேக வச்சேன். அந்த முருங்கை இலையை எங்கள் பொண்ணு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சுருக்காங்க. எங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த முருங்கை இலை. இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயே நெய் டேஸ்ட் இருக்கும், கூட கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குங்க. இப்போ நான் சாப்பிட ஆரம்பிக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஆடி பாலும் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயே எல்லாருமே சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டு சுந்தரியிலேருந்து ஆஃபீஸில் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ், பிரண்டை பொடி எல்லாமே கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.